இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சார்ஜிங் பை இண்டக்ஷன். நம்ம 3 மெத்தட் படிப்போம்னு சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது, ஃப்ரிக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கண்டக்ஷன் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், இண்டக்ஷன். இண்டக்ஷனில் பார்க்கும் பொழுது இது வந்து ரொம்ப இண்டக்ஷன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்னது, இன்டியூசிங்னா அதுக்கு டச் தேவையில்லை. இது வந்து நோ கான்டாக்ட் ஆர் நோ டச், அதனுடைய ப்ரெசன்ஸ் இருந்தாலே போதும். ஓகே, ஜஸ்ட் மியர் ப்ரெசன்ஸ் வந்து நமக்கு வந்து இன்டியூஸ் பண்ணும். இப்போ எப்படி படிக்கலாம், இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் ராட் இருக்கு. நம்ம கிளாஸ் ராடை சில்கில் வந்து ரப் பண்ணும்போது என்னாகும், கிளாஸ் ராட் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் அக்யூர் பண்ணும் இல்லையா. அந்த ராடை நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். இன்னொன்று எடுத்துக்கிறேன், என்ன எடுத்துக்கிறேன், நான் வந்து ஒரு நியூட்ரல் பாடியை எடுத்துக்கிறேன். சரியா, இந்த நியூட்ரல் பாடியில் வந்து என்ன பண்ணுறேன், நான் இங்கே வந்து இன்சுலேட்டர் ஸ்டாண்ட் இதெல்லாம் தேவையில்லை, வெறும் நியூட்ரல் பாடி மட்டும் இருந்தால் போதும் நமக்கு. இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜை பார்த்த உடனே இங்க என்ன ஆகும்னா, இங்க இருக்கக்கூடிய இது ஆக்சுவலி வந்து என்னது, நியூட்ரல் பாடி. அப்படித்தானே நான் உங்களுக்கு சொன்னேன், இது இப்படி இருக்கும், இது நியூட்ரல், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இப்ப இதை கொண்டு வந்த அடுத்த செகண்ட் என்ன ஆகும், இந்த பாடியில உங்களுக்கு அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். அப்ப எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஆகா இங்க சார்ஜ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இங்க 4 சார்ஜ் இருந்தா இங்க 4 எலக்ட்ரான் வந்து இருந்துக்கும். இந்த 4 எலக்ட்ரானோட இருந்த இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், இங்க போயிடும். ஏன்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல், இந்த பிளஸ் சார்ஜுக்கு இது பிடிக்காது, அதனால அடுத்த சைடு போய்க்கும். எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போயிடும். இந்த அன்லைக் சார்ஜஸ் எலக்ட்ரான் என்ன பண்ணும், இந்த சைடு நெகட்டிவ் சார்ஜஸ், எலக்ட்ரான் சொல்லக்கூடாது ஏன்னா இங்க சார்ஜஸ் பத்தி தான் பேசுறோம், நெகட்டிவ் சார்ஜஸ் இங்க வந்து இருந்துக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், பிரிச்சுட்டோம். இங்க வந்து டச் பண்றோமா, பண்ண கிடையாது, வெறும் நம்ம ராடு கொண்டு வந்துட்டோம், முன்னாடியே இருக்கிற ராடு கொண்டு வந்துட்டோம். இப்போ மேம் இது என்ன பண்ண, அப்போ நம்ம இதை எப்படி வந்து எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இதை ஜஸ்ட் கிரவுண்ட் பண்ணிடுங்க, எர்த்திங் பண்ணிடுங்க. எர்த்திங்னா என்னப்பா, ஒரு மெட்டல் வயரால நம்ம எர்த்துக்கு கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் வந்து என்னது, எர்த்திங் ஆர் கிரவுண்டிங். இது என்ன இதுனா, எர்த்து வந்து ஒரு கடல் மாதிரி, எர்த்துங்கிறது பூமி வந்து எத்தனை வேணாலும் எலக்ட்ரானை உள்வாங்கிக்கும், அதே சமயம் கொடுக்கவும் செய்யும். உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ரிசோர்ஸ் மாதிரி. நமக்கு வேணுங்கிறப்ப எலக்ட்ரானை எடுத்துக்கலாம், வேண்டாதப்ப அதை உள்ள போட்டுறவும் செய்யலாம். எர்த் வந்து பூமி வந்து வாங்கிக்கும், அதுக்கு பேர் வந்து எர்த்திங்னு நம்ம சொல்றோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ எலக்ட்ரான்ஸ் தானே ஈஸியாக மூவ் ஆகும், அதனால நான் அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் எப்பவும் சொல்லுவேன். இந்த பூமியிலேருந்து எர்த்துலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி மேலே வந்து என்ன பண்ணும், 4 எலக்ட்ரான்ஸ்னா 4 எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த 4ஓட கம்பைன் பண்ணி நியூட்ரல் பண்ணி விட்டுடும். சரியா, அதுதான் எர்த்திங்கோடைய பர்பஸ். இப்போ இது நியூட்ரல் ஆயிடுச்சுன்னா இப்போ அடுத்த ஸ்டெப்ல நமக்கு என்ன இருக்கும், இங்க பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படியே இருக்கும், இது என்னாகும், நெகட்டிவ் சார்ஜஸ் மட்டும் இங்கே உட்காந்துருக்கும். இங்கே எர்த் பண்ணினதுனால நமக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லா எலக்ட்ரான்ஸும் அதாவது பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எர்த்திங்கை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அங்கே வந்து வெறும் நெகட்டிவ் சார்ஜஸ் மட்டும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை சீட் பண்ணுற மாதிரி நம்ம இந்த பாசிட்டிவ் ராடை ரிமூவ் பண்ண போகிறோம். பாசிட்டிவ் ராடை ரிமூவ் பண்ண அடுத்த செகண்ட் நமக்கு என்ன ஆகிடும், நமக்கு இந்த நியூட்ரல்ஸ் இந்த ஸ்பியருக்குள்ள நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தான் தெரியும் கண்டக்டர்ல சார்ஜஸ் எப்பவுமே வெளிப்புறத்துல தான் உட்காந்துருக்கும், சர்ஃபேஸ்ல. கரெக்டா, ஏன்னா ரிப்பல்ஷன், அது ஒண்ணுக்கு ஒண்ணு பிடிக்காது, அதனால தனித்தனியா எப்படா எஸ்கேப் ஆகும் வெளியில உட்காந்துருக்கும். அது மாதிரி எல்லா எலக்ட்ரான்ஸும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகி போய் உட்காந்துரும். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, இப்ப ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பாடி கிடைச்சிருச்சு. இதுல என்ன விசேஷம், நம்ம டச்சே பண்ணல. இந்த பாசிட்டிவ் இந்த 4 சார்ஜ் என்ன நான் தனியா இங்க வச்சிருக்கேன், ஏன்னா இங்க வந்தா திரும்பவும் அது சேர்ந்துக்கும். ஸோ இங்கே தனியாக இருக்குன்னா இந்த ராடு கொடுத்துருக்க இன்டியூசிங் ராடுன்னு நம்ம சொல்லுவோம், இன்டியூசிங் பாடி. இந்த இன்டியூசிங் பாடியில் நம்ம எதுவுமே லாஸ் பண்ணலை, அது ஆல்ரெடி இருக்கிறத கொண்டு வந்துட்டு புதுசாக நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். கரெக்டாக, இதை வந்து இன்டியூஸ்டு பாடி நம்ம சொல்லுவோம். இது இன்டியூசிங் பாடி, இது இன்டியூஸ்டு பாடி. இப்போ பார்த்தோம்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்டியூசிங்கில் ஒன்று பாயிண்ட் நோட் பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட் திங் என்னது, வித்தவுட் ஆக்சுவல் கான்டாக்ட் நம்ம பண்ணுறோம். கண்டக்ஷனில் என்ன பண்ணுவோம், கான்டாக்ட் இருக்கும், இதில் வித்தவுட் ஆக்சுவல் கான்டாக்ட் நம்ம பண்ணுறோம். இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டக்டர்ஸில் இன்டியூஸ்டு சார்ஜஸ் எப்படி இருக்கும்னா, இன்டியூஸ்டுனா என்ன, நம்ம புதுசாக உருவாக்கின சார்ஜஸ், அது வந்து எப்பவுமே இன்டியூசிங் சார்ஜஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா, இங்கே எவ்வளவு 4 கூலும் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே 4 கூலும், பட் இங்க என்ன, இது நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் சைன் என்ன சொல்லுது, நீங்க பாசிட்டிவ் ராடு கொண்டு வந்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் ஆகும். இப்ப நான் நெகட்டிவ் ராடு கொண்டு வந்தேன்னா எனக்கு இந்த ஸ்பியருக்குள்ள என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து எனக்கு வந்து இன்டியூஸ் ஆகும். ஓகேயா, அதுதான் சொல்லுது. அப்ப Q இன்டியூஸ்டு எப்பவுமே என்னது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு த இன்டியூசிங் சார்ஜ் கண்டக்டர்ஸுக்கு. பட் ஃபார் அதர் மெட்டீரியல்ஸ், ஓகே, ஃபார் அதர் மெட்டீரியல்ஸ்
Q இன்டியூஸ்டு எப்படி இருக்கும், அதுக்கு ஃபார்முலா இருக்கு. இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ். ஏன் அப்படி சொல்றேன்னா மைனஸ் கியூ இன்டூ 1 மைனஸ் 1 பை கே. கேனா என்னப்பா, டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இல்லையா, பெர்மிட்டிவிட்டி, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, எப்சிலான் ஆரும் நம்ம சொல்லலாம். டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஓகேயா, அதுக்கு ஈக்குவலா இருக்கும். எப்பவுமே இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நம்ம பார்த்தோம்னா கே இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1, கரெக்டா? கே இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1 அப்படித்தானே படிச்சிருக்கோம் நம்ம. அப்ப கே ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1னா இங்க 1 மைனஸ் 1 பை கே. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு, இது இதாகும். அப்ப Q இன்டியூஸ்டு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் Q. எப்பவுமே இன்டியூசிங். இந்த நெகட்டிவ் சைன் என்ன கொடுக்குது, ஆப்போசிட் சைன் தான் இன்டியூஸ் ஆகும். புரியுதா? நெக்ஸ்ட் இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரிசீட்ஸ் அட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் ஒரு நியூட்ரல் பாடியையும் ஒரு சார்ஜ்டு பாடி, இப்போ நான் நெகட்டிவ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ நான் ஒரு நெகட்டிவ் சார்ஜ்டு பாடியும் நியூட்ரல் பாடியும் கொண்டு வந்துட்டேன்னா இது நியூட்ரல், இது சார்ஜ்டு பாடி கிடையாது. ஆனா இங்க நான் நெகட்டிவ் பாடி கொண்டு வரதுனால என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜஸ் இங்க வரும், நெகட்டிவ் சார்ஜஸ் இங்க போகும். அப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இண்டக்ஷன் தான் உருவாகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும், இண்டக்ஷன் உருவாகும். இன்டியூசிங்னால பாசிட்டிவ் சார்ஜஸ் இங்க வரும். இப்ப நெகட்டிவும் பாசிட்டிவும் இருக்கிறதுனால இந்த இதுக்குள்ள என்ன இருக்கும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் உருவாகும். ஓகேயா? சோ இண்டக்ஷன் ப்ரிசீட்ஸ் அட்ராக்ஷன். அப்ப நம்ம எப்படி வந்து ஒரு பாடி சார்ஜ்டா, ரெண்டு பாடி சார்ஜ்டா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அட்ராக்ஷன் நியூட்ரல் பாடி கூட இண்டக்ஷனால அட்ராக்ட் ஆயிடுது. அப்ப நமக்கு ரிப்பல்ஷன் இஸ் த ஷார்ட் டெஸ்ட் ஆஃப், ரிப்பல்ஷன் இஸ் த ஷார்ட் டெஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷன். ரெண்டு பாடி நிஜமாவே சார்ஜா இருந்தா ரிப்பல்ஷன் வழியா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நியூட்ரல் பாடியா இருந்தா கூடயும் இண்டக்ஷன்னால அது வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் ரிப்பல்ஷன் இஸ் த ஷார்டஸ்ட். ரெண்டாவது பாயிண்ட் இப்ப சொன்னதை வச்சே சொல்லிடலாம். நம்ம வந்து எப்பவுமே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், நெட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கும் நெட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் இன்டியூஸ்டு பாடி அண்ட் இன்டியூசிங் பாடி, இன்டியூஸ் பாடி அண்ட் inducing bodies or body, okay, is always attractive. ஏன்னா ஆப்போசிட் சைன் தானே இன்டியூஸ் ஆகும், அதனால it is always attractive. புரிஞ்சுதாப்பா? லாஸ்ட் பாயிண்ட் நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, induction happens only in bodies. Induction happens only in charged bodies. ஓகேயா? not in point charges. பாயிண்ட் சார்ஜ்னா என்னப்பா படிச்சிருக்கோம், ஒரு சார்ஜுடைய டைமென்ஷன் வந்து டிஸ்டன்ஸை விட டைமென்ஷன் ஆஃப் சார்ஜ் இஸ் வெரி வெரி லெஸ் தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அதர் சார்ஜஸ். டிஸ்டன்ஸ் இன் கன்சிடரேஷன் அப்படின்னா டிஸ்டன்ஸை விட, தூரத்தை விட. நம்ம இப்போ எப்படி, நம்ம இப்போ ஒரு பொம்மை நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கையில் ஒரு பந்து வச்சுக்கிங்க, இந்த பந்து வந்து இல்லைன்னா என்ன எடுத்துக்கலாம், ஒரு ட்ரெயின் எடுத்துக்கோங்க, எப்போ சொல்கிற எக்ஸாம்பிள் தான். ட்ரெயின் பார்த்தோம்னா ட்ரெயின் பக்கத்தில் நின்னா ட்ரெயின் ரொம்ப பெருசாக தெரியும். ஆனால் கன்னியாகுமரிக்கும் டெல்லிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணினோம்னா ட்ரெயின் வந்து ரொம்ப சின்னது. அப்போ ட்ரெயின் ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் ஒரு டைமென்ஷன் ஆஃப் சார்ஜ் வந்து மற்ற டிஸ்டன்ஸை விட கம்மியாக இருக்கும்போது, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதை வந்து பாயிண்ட் சார்ஜ்னு சொல்கிறோம். இந்த பாயிண்ட் சார்ஜுங்கிறது என்னன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்காக தான், நம்மளுடைய ஈஸியாக கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம இதை கொண்டு வரோம். அது எப்படின்னா ஒரு பாயிண்ட், சிங்கிள் பாயிண்ட் இன் ஸ்பேஸில் அது கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கிறதா நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். புரியுதா? இது வந்து பாயிண்ட் சார்ஜ். ஸோ இண்டக்ஷன் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் சார்ஜ்டு பாடிஸ். அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சுதா? அவ்வளோதான். இப்போ இண்டக்ஷனில் இதுதான். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம், கூலும்ஸ் லா பார்க்கலாம். ஓகே.